ஹலோ காய்ஸ், நான் தான் கவினேஷ் கேபி பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடல. ஸோ ரொம்ப மாதமான வீடியோ போடல. ஐம் வெரி சாரி பிகாஸ் நான் வந்து என் எக்ஸாமில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எவ்ரி ஃப்ரைடே ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா த இன்க்ரெடிபிள்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ், early 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு அனிமேஷன் படம் தான். எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த படம் எதை பற்றினா சூப்பர் ஹீரோஸ், ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எல்லாத்துக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அவங்க எப்படி வந்து அது இது பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி என்னென்ன அட்வென்ச்சர் பண்ணாங்க, அதான் படம். அதோட பார்ட் 2 கூட பார்த்திங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட பார்ட் 3 பார்த்திங்கன்னா வரப்போகுது. இன்க்ரெடிபிள்ஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா 2027 வரப்போகுது அப்படி சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஏன் திடீர்னு இதை பற்றி பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா, இடையில டிக்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் உள்ள ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருந்துச்சு. நிறையா ரூமர்ஸ் அண்ட் தியரிஸோட. என்னென்னா அந்த பார்ட் 1 பார்த்திங்கன்னா சிண்ட்ரோம்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வில்லன். அவன் யாருன்னா, அவன் வந்து மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸோட பெரிய ஃபேன். அவரோட க்ளோரி டேஸில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஃபேன் பிளேஸ் இருக்கிறப்போ அதில் தான் உள்ள ஒருத்தன் தான் இவன். ஸோ அவனுக்கு வந்து மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங், ரொம்ப பிடிக்கும். அவர் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைப்பான். ஆனால் மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே தனியாக தான் வேலை செய்வார். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான், எப்பயுமே அவரை போகிற இடத்துக்குலாம் அவரை ஃபாலோ பண்ணி போகிறது, அவர் கூட போய் உட்காந்துக்கிறது எல்லாமே பண்ணுவான். ஸோ இதே மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ் சுத்தமாக பிடிக்காத என்ன பண்ணுவார், நீங்கள் என் கூட தான் அவனுக்கு ஆபத்து, நீ போக சொல்லி அவனை விரட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இது வந்து அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேட்ரேட் உருவாக்குது. இதனால் அவனுக்கு எல்லா சூப்பர் ஹீரோஸையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போ இடையில பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் நடக்கும் மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ்க்கு. அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோஸே பேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு சிண்ட்ரம் என்ன பண்ணுவான்னா ப்ராஜெக்ட் க்ரோனோஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். ப்ராஜெக்ட் க்ரோனோஸ்னால் என்ன, நீங்கள் சின்ன வயசில் படத்தை பார்க்குறப்ப நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்க மாட்டீங்க. ஜஸ்ட் இந்த சண்டை நல்லாயிருக்கும், அனிமேஷன் நல்லா பார்த்துருப்போம். பட் நீங்கள் ஒரு அடல்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பல விஷயத்தை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் க்ரோனோஸ் அதில் ஒன்று. அந்த ஆம்னிட்ராய்ட் இருக்கும். ஆம்னிட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்க்ரெடிபிள்ஸ் அந்த ஐலனுக்கு அனுப்புகிறப்போ அது வந்து ஸ்டடி பண்ணும். அவரோட அந்த அட்டாக் ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணும். பட் எப்படியோ ஹி மேனேஜ் டு டிஃபீட் இட். ஏன்னா அது வந்து ஃப்ரோசனுக்கு அனுப்பப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா லாவாலேயும் சர்வைவ் ஆகிருக்கும். ஆனால் ஃப்ரோசனால் லாவால் சர்வைவ் ஆக முடியாது. ஆக்சுவலி இந்த அது வந்து இந்த ஐலண்ட் அனுப்ப வேண்டியது ஃப்ரோசனு. பட் வந்து மிஸ்டர் இன்க்ரெடிபிள் போயிருப்பார். ஸோ ஃப்ரோசன் காப்பாற்றிட்டாங்க. ஸோ அங்கே ஃப்ரோசன் வந்து கண்டிப்பாக ஃப்ரோசன் சர்வைவ் இருக்க மாட்டார். அந்த ஆம்னிட்ராய்ட் கிட்ட கண்டிப்பாக அவர் இறந்து போயிருப்பார். ஸோ மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ் இருந்தனால அந்த ஆம்னிட்ராய்ட்டை பார்த்திங்கன்னா அவர் தோக்கடிச்சிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஒன்று வரும், அதுதான் வந்து பவராக இருக்கும். மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் அட்டாக்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி அவரை ட்ராப் பண்ணிடும். ஸோ அப்போ தான் மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸுக்கே தெரியும் அது வந்து சிண்ட்ரோம் அப்படி சொல்லி போகிறப்போ பாரு, நீ என் ஃபேன் பாய் படி அப்படி சொல்லி, இல்லை நான் படி இல்லை பேர் சிண்ட்ரோம், நான் வந்து இப்போ ஒரு சூப்பர் வில்லன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஜீனியஸ். நீங்கள் அந்த படத்தை பார்க்கறது தெரியும் அவனோட அந்த டெக்னாலஜி சிஸ்டம் எப்படி இருக்கும்னு. இட்ஸ் ஜீனியஸ். ஹி இன்வென்ட் அ லாட் ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் செல் இட் அண்ட் பிகம் அ ரிச். அப்படி தான் அவன் ரிச் ஆகிருப்பான். அப்போ வச்சு இந்த ப்ராஜெக்ட் க்ரோனோஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆம்னிட்ராய்டுன்ற அந்த ரோபோட்டை சின்ன விஜன் ஆக்கி க்ளோரி டேஸோட ஹீரோஸ் எல்லாம் அவன் கொண்டிருப்பான். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமாரி அந்த சிண்ட்ரம் என்கவுண்டர் பண்ணுறப்ப இன்க்ரெடிபிள்ஸ் என்ன பண்ணுவார், போய் தண்ணியில் குடிச்சிடுவார் சண்டை போட முடியாமல். அப்போ அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் கூப்பிட்டு போகிறப்போ அங்கே வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டு கேஜர் பீமை பார்ப்பார். கேஜர் பீம் உயிரோட ஸ்கெலட்டனாக இருப்பார். அவர் ஹெல்மெட் வச்சு போய் இது கேஜர் பீம் அப்படி சொல்லி பார்ப்பார். இந்த கேஜர் பீம் பார்த்தீங்கன்னா இன்க்ரெடிபிள்ஸோட கல்யாணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம் அவரை. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோனோஸ் அந்த பாஸ்வேர்டே பார்த்தீங்கன்னா அவரோட ரேஜன் மூலியமாக இன்க்ரெடிபிள்ஸ்க்கு வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்து வச்சிருப்பார். ஸோ இதை பார்த்துட்டு போய் உடனே இன்க்ரெடிபிள்ஸ் தட்டுறாரு, போயிட்டு அந்த ஸ்க்ரீனில் தட்டி பார்க்கலாம் தான் அவருக்கே தெரியும் யாருமே மிஸ் ஆகலை, எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. முக்கால்வாசி க்ளோரி டேஸ் ஹீரோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பான் சிண்ட்ரோம் அவன் ஆம்னிட்ராய்ட்டால். பிகாஸ் ஹி ஹேட்ஸ் ஹீரோஸ். அந்த ஒரே காரணம், சூப்பர் ஸ்டார் பிடிக்காது. அந்த ஒரே காரணம் தான் என்ன பண்ணுவான்னா மொத்த ஹீரோஸை வைப் அவுட் பண்ணியிருப்பான். அதில் வந்து எலஸ்டிக்காலோ ஃப்ரோசனோ வந்து அன்னவுனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க தெரியல. எலாஸ்டிக்கில் இதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாமல், அவங்க பவர்ஸ் இருக்க வெளியே தெரியுமா, அவங்க கிட்ஸை கூட பவர்ஸை பார்க்கக்கூடாது சொல்லி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்காக தான். அப்போ தான் நான் வந்து படத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க அப்படி இன்க்ரெடிபிள்ஸ் பார்த்து தான் தெரியும் இந்தமாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இவரோட எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. இதுதான் ப்ராஜெக்ட் க்ரோனோஸ். இது வந்து இதுக்கு என்ன நிறைய தியரி என்ன இருக்குன்னா, அரசாங்கமே பார்த்திங்கன்னா சிண்ட்ரோம் வந்து ஒரு இன்வென்டர். அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி சூப்பர் ஹீரோஸை கொல்லுன்னு சொல்லி சிண்ட்ரோமுக்கு காசு கொடுத்து
இதை பண்ண சொல்கிறதான் அவனுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்தமாரி சிண்ட்ரமுக்கு நான் சொன்னது தான், அவன் ஹேட் பண்ணான் அதனால் கொண்டான்னு சொல்லி. பட் எது உண்மைன்னு தெரியல, முக்கால்வாசி தியரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவாக தான் இருக்கும். அவன் சூப்பர் ஹீரோஸை அவன் சூப்பர் ஹீரோஸ் பிடிக்கிறோம், ஸோ அவன் செஞ்சான்னு சொல்லி தான் சொன்னான். அவன் சூப்பர் ஹீரோவாக பார்ப்பான், அதுதான் வந்து ஒன்று. பட் என்ன படத்தோட எண்டிலையும் அவன் ஜாக் கையிலே செத்துருவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் மாதிரி. ஆக்சுவலி இன்க்ரெடிபிள்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட இன்ஸ்பிரேஷன் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ்க்கு வந்து த திங்கோட பவர் இருக்கும். எலஸ்டிகேலுக்கு வந்து எலஸ்டிகேலோட பவர் வந்து இவங்க சுயிஸ்திரமோட பவர் இருக்கும். சுயிஸ்திரம் இன்னொரு பவர் தான் வைரட்டுக்கும் இருக்கும். அங்கே ஹியூமன் டார்ச் பார்த்தா ஃப்ளாஷ் இருப்பான். ஃபேண்டாஸ்டிக் இவங்க எலஸ்டிகலோட பவர் தான் பார்த்தீங்கன்னா இவர் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் கூட இருக்கும். ஸோ அது கேராக சேம் தான். அதே மாதிரி தான் அங்கே சில்வர் சர்ஃபர்னால் இங்கே சிண்ட்ரம் வருவான். இட்ஸ் ஸோ சிமிலர் அந்த படமும். அதுலேருந்து இன்க்ரெடிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். நான் பார்த்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. நல்லாயிருக்கும் அது பார்க்க. இதோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மக்கள் மீது ரொம்ப ரீச் ஆகலை, பிகாஸ் இட்ஸ் ஆஃப் எ வில்லன். அந்த வில்லன் வந்து ஸ்க்ரீன் ஸ்லேவர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப மீட்டியா, அந்த படம் நல்லா இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலட்டோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்க்கலாம். பார்ட் 1 அந்த வயலட்டுக்கும் பார்ட் 2 அந்த வயலட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்ட் 1 ரொம்ப ஷையாக இன்ட்ரோவாக இருப்பாங்க. அவங்க முகத்தை கூட காட்ட மாட்டாங்க, அவங்க ஹேர் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. பட் பார்ட் 2 வந்து அவங்க பவர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது அடுத்த இன்க்ரெடிபிள்ஸ் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கிப் ஆகி நீங்கள் வயலட்டையும் டேஷையும் பெரிய ஆளாக பார்க்கலாம். ஜாக் வந்து பார்த்திங்கன்னா 17 பவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம பார்த்தது இந்த லேசர் இருக்கும், அதில் லேசர் விடுவாங்க. அப்புறம் ஃபயர் இருக்கும், அப்புறம் மெட்டலாக மாற முடியும், மான்ஸ்டராக மாற முடியும், அப்புறம் மல்டி டைமென்ஷனல் டெலிபோர்ட் பண்ண முடியும், அப்புறம் ஸ்லைம் மாதிரி மாற முடியும், இது சொல்லுவாங்க மைண்ட் கண்ட்ரோல் இருக்குது, டெலிபதி இருக்குது. அதுமாரி சொல்லி நிறையா பவரும் ஜாக் கூடயே இருக்குது. ஸோ இப்போ அவன் வந்தான்னா மிஸ்டர் இன்க்ரெடிபிள்ஸ்க்கு அப்புறம் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி கண்டிப்பாக ஜாக் அந்த இடத்த எடுத்துருவான், அதுக்கு சந்தேகமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோக்கு நீங்கள் தான் யோசித்தேன். சீரியஸாக எனக்கு கண்டென்ட்டே தெரியல, என்ன எது வச்சு பேசுறதுனே தெரியல. ஸோ அதனால தான் நான் இன்க்ரெடிபிள்ஸ் அன்றைக்கி நான் ரீவாட்ச் பண்ணியிருந்தேன் பார்த்து. அதனால தான் இதை வச்சு பேசலாம். நிறைய யூடியூபர்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் பேசுகிறேனே, நம்ம பேசுவோம்னு சொல்லி தான் அதை எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோ தான். நான் உங்களை நாலு வீடியோ மீட் பண்ணுறேன்.